இந்த சீரியல் சினிமா இந்த பைசா என்னவோ மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது. நான் என்னோட கம்பேர் பண்ணிக்க விரும்பலை. எனக்கு ஒட்ட மாட்டேங்குது பைசா. ஆனால் லைஃப் ட்ராமாங்கிறது லைஃப். நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணோன்னா உங்களுக்கு பதில் கிடச்சிரும். சினிமாவில் அப்புறம் தான் கிடைக்கும். அப்புறம் பத்திரிகையில் எழுதி அவா சொல்லி அப்புறம் ஒரு 10 பேர் பாராட்டும் போது தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ எல்லா படமும் என்னன்னு தெரில. வெட்டுறது குத்துறது தப்பிக்கிறது வந்து ஹீரோ தப்பிப்பார், ஹீரோயின் தப்பிப்பாங்க, டைரக்டர் கதாசிரியர் இவெல்லாம் தப்பிப்பாங்க. எல்லோரும் கொண்டு வாங்க போடுறது. அது என்னை பொறுத்த வரைக்கும் வளர்கிற குழந்தைகளுக்கு இது தப்பாக இருக்குது. இப்போ 10வது படிக்கிற பையன் லவ் எனக்கு தெரியலனா அவளை கொல்லணுன்றா. எதனால் வந்தது? எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ஆஃபீஸ் போகிறதுலையோ படிக்கிறதுலையோ பரீட்சை பாஸ் பண்ணுறதுலையோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ட்ராமா ஆக்ட் பண்ணுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். அப்போ எங்கள் வீட்லேயே ட்ராமாலாம் போடும். பெரிய அந்த காலத்து வீடு சின்ன ஸ்க்ரீன்லாம் போட்டு ட்ராமாலாம் போடும். ஐயோ எங்கள் குழந்தை எப்படி பண்ணுறான் பார் அப்படிம்பா. அவ்வளோ பெருமைப்படுவான். எங்கள் அம்மா நான் தான் கடைசி பையன். சாகும்போது சுப்னியுமா நினைச்சது யார் பார்த்துப்பாங்க வாழை அந்த கவலை. எக்ஸாக்ட் எங்கள் அம்மா காலம் போடுறது நான் ஊரில் இல்லை. ட்ராமாவுக்கு பெங்களூர் போயிருந்தேன். வேனில் வரும்போது வேறு ஆக்சிடென்ட். அது ஒரு 2 hours டிலே. நான் இங்கே 10 மணிக்கு வரும்போது அதில் அம்மா பாடி தான் இருக்குது. KLM டிஜிலக்ஷ்மி ஸ்மார்ட் வே டு இன்வெஸ்ட் கோல்ட். GUVI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. வணக்கம் சுப்பிரமணியன் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சந்திச்சதுல. சுப்பினி எல்லாருக்கும் பிடிச்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெயர். எனக்கு என்ன ஒரு ரொம்ப சந்தோஷம்னா 1997 வந்துச்சு சார் அருணாச்சலம் படம். நான் அன்னைக்கு தான் அந்த வருஷம் தான் நான் பிறந்தேன். ஸோ அதுக்கப்புறம் டிவியில் பார்த்து ரசித்தது தான் உங்களை எல்லாத்தையும். ஒரு படம் ஒரு குறுகிய படங்கள் தான் நடிச்சிருக்கும். இப்போல்லாம் வந்து நடிகர்கள் வந்து நிறைய படங்கள் நடிக்கிறாங்க. ஆனால் தெரியாமே போயிடுறாங்க. இந்த படம் நடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாமல் போயிருக்கு. ஆனால் சுப்பினி அவர்களை வந்து நாங்கள் ஒரு சில படங்களை தான் பார்த்துருக்கோம். இப்போ வரைக்குமே அந்த கதாபாத்திரம் மனசுக்குள்ளே நின்றுட்டே இருக்குது அப்படின்னா அது உங்களோட அந்த கதாபாத்திரம் நீங்கள் நடித்த விதம் அதுதான் சொல்லணும். அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? சொல்லாமா. இது நான் ஆக்சுவலாக எல்ஃபோர்ஜுன்னு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் எனக்கு கிரேசி மோகன் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. மாடவீதியில் மீட் பண்ணுவான், தெற்கு மாடவீதியில். அவன் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ரஜினி சார் அருணாச்சலம் எடுத்துருக்காரு உங்களை வர சொன்னார்ண்ணா. இல்லைப்பா ஆஃபீஸ்லாம் இருக்குப்பா, லீவ்லாம் போட முடியாதுப்பா என்னால். இல்லை ஒன்று அவசியம் வர சொன்னார் அப்படின்னா. அப்புறம் 100 வாட்டி ஃபோன் பண்ணி இல்லை ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி வர சொன்னார். சரி வரேன்னு ஒத்துட்டேன். எங்கள் எம்டிட்ட கேட்டேன் சார் கொஞ்சம் பண்ணேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பண்ணோம். நாடகங்கள்லேருந்து அப்படியே வந்த கான்டாக்ட் தான் படங்கள். நானும் அவர் வந்து கல்யாணம் ஆன உடனே ரஜினி சார் எங்கள் ட்ராமாவுக்கு ரெகுலராக வருவார். அவர் அந்த மாதிரி இல்லைங்களா? அப்படி தான் பழக்கம். அதுக்கு அப்போ சொன்ன உங்கள் மகேந்திரோட சொல்லியிருக்காரு உங்கள் ட்ரூப்பில் ஒருத்தருக்குண்ணா சினிமா சான்ஸ் சார் ரஜினி எனக்கு கொடுத்தாரு சான்ஸ். உங்கள் வீடியோக்கு யூடியூப்பில் உங்கள் வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான மனுஷன், 72 வயசு ஆகுது, இன்னும் அந்த எனர்ஜி அப்படியே இருக்குது, அப்போ இருந்த குரல் அவருக்கு அப்படியே இருக்குது. ஸோ நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் கமெண்ட், நல்ல மனிதர், நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி உங்கள் மேலே நிறைய இப்போவும் அனுபவிச்சிருக்கக்கூடிய மக்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது சார் உங்களுக்கு? சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா எல்லாமே பிள்ளையாரப்பா அனுகிரகம் தான், பகவான் சங்கல்பம் தான். நம்ம கையில் எதுவுமே கிடையாது. நம்ம கையில் எதுவும் கிடையாது. எனக்கு எல்லாம் உச்சி பிள்ளையாரப்பன் தான். அவர் நினச்சிப்பேன், இல்லை அவர் நடக்கும் நல்லபடியாக நினச்சி கொடுப்பார், அவ்வளோதான். கடவுள் பற்றி அதிகமாக இருக்குது இல்லைங்களா சார்? சுப்பினி சார் இருக்கு. டெஃபினட்டாக. ஓகே சார். அருணாச்சலம் படத்துக்கு அப்புறம் பெரிய லெவலில் பார்க்க முடியல. பெரிய லெவலில் கூப்பிட்டாங்க சார் 2-3 படம். நான் வரலேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அப்போ தான் லீவ் போட்டு எல்லாம் முடிச்சிருக்கேன். அப்போ வந்து எனக்கு மகாபலிபுரம் ரோட்டில் ஆஃபீஸு, பெருங்குடி கிட்ட ஆஃபீஸு. அடிக்கடி கூப்பிட்டா வர முடியாது சார். முக்கியமாக நான் கேஷியர். இப்போ வேறு சில டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்ததுனால அடிக்கடி லீவ் எடுக்க முடியல என்னால். இன்ஃபேக்ட் ஏற்கனவே ட்ராமாவுக்கு அடிக்கடி லீவ் எடுத்துருந்தேன். அதையும் எங்கள் எம்டி வந்து மிஸ்டர் ஆக்சுவலாக எங்கள் அப்பா வைதிகம். எங்கள் அப்பா காலமான உடனே சுப்பராயர்னு லீடிங் லாயர் பலாத்தோப்பில், அவர் சார் மிஸ்டர் வெங்கட்ராமன் தான் மேனேஜிங் டைரக்டர் ஃபார் சந்திரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அவர் மகாதேவர் பையன் சுப்பினியை கூப்பிடுப்பா அப்படின்னார். அவள் ஆற்றுக்கு போன சென்னர்ஸ் ரோடு அவள் வீடு இருந்தது. நாலுலேருந்து ஆஃபீஸ் வந்துருப்பா அப்படின்னார். அப்போ வந்து ஜிபிஓ பின்னாடி ஆஃபீஸு எல்லூர் நிறைய கம்பெனிஸ் வச்சுருந்தா. அதில் எல்லூர் இன்ஜினியரிங் கம்பெனி இருந்தது. பிற்காலத்தில் பேர் மாதிரி எல்ஃபோர்ஜுன்னு மாறிட்டேன். அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். எப்போ ஜாயின் பண்ணேன்? May 2, 1974. ஓகே, 74ல ஜாயின் பண்ணிட்டு ஐ ரிட்டையர்ட் ஆன் April 28, 2017. அப்பா 2017 வரைக்கும் ஸ்டில் அவ்வளோ அந்த ஃபுல்லாக ஒரே ஆஃபீஸ். அதே மாதிரி இந்த யூஏயில் வந்து 72 செப்டம்பர் ஜாயின் பண்ணேன். இன்ன வரைக்கும் இருக்கேன். ஸ்டில் இப்போ வரைக்கும் அதே ட்ரூப் தான். ஓகே.
வேறு எந்த ரூலையும் நான் பண்ணுறதில்ல. சூப்பர். அந்த சினிமா வாய்ப்பு அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு அபூர்வமா பார்க்கறது இல்லையா? சினிமா வாய்ப்பு அப்படிங்கிறது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிராது. கிடைச்சது. ஆனா சுப்னி சார் அவர்களுக்கு வந்து அதிகமா கிடைச்சும், பட் இந்த ஒர்க்கு நம்ம முக்கியம் போயிட்டோம். முக்கியம். இது இப்போ பிஎம் சார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல், சினிமா இந்த பைசா என்னவோ மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. நான் என்னோட கம்பேர் பண்ணிக்க விரும்பலை. எனக்கு ஒட்ட மாட்டேங்குது பைசா. கையில இருக்க மாட்டீங்க. இல்லை, கையில் எடுக்க மாட்டேங்குது. அது பேங்கில் போட்டு இருக்கிற பைசாவும் எடுத்துகிட்டு வந்துடுறோம் சார். அதனால் என்னோடய எல்ஃபோர்ஸில் எவ்வளோ ரூபாய் கொடுத்தாலும் அது நிற்குது. ஸோ என்னோடய லைஃப் அப்படின்னா எல்ஃபோர்ஸ். என்னோடய பேஷன், பேர் புகழுக்கு சினிமா ட்ராமா. என்னோட லைஃப் டே டு டே லைஃபுக்கு எதிரான எல்ஃபோர்ஸ் தான், கம்பெனி தான். கம்பெனி தான் இல்லைங்களா? ஏன்னா இல்லைன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து சுச்சுவேஷன், ஃபேமிலி சுச்சுவேஷன் அது காரணமாக வந்து இல்லை சினிமாவில் வந்து பெருசாக என்னால் வர முடியாதுங்கிற ஒரு அந்த இதிலே வந்து முயற்சியை வந்து கைவிட்டுருவாங்க. நான் அப்படி இல்லை இல்லை, எனக்கு வந்து கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கம்பெனி தான் முக்கியம்னு இருந்துட்டேன். எனக்கு அந்த ஆசை இல்லை, நிறைய சம்பாதிக்கணும் அது இல்லை, இருக்கிறது பொறுமையாக தான். அதனால தான் எனக்கு இது வந்து லைஃப் டைம்ங்கிறது என்னை பொறுத்தவரை கம்பெனி தான். கம்பெனி தான் இல்லைங்களா? கம்பெனி. பேஷன், பேர் புகழுக்கு ட்ராமா, சினிமா அவ்வளோதான். அதை நான் வந்து என்னோட இதுவாக எடுத்துக்கலைங்க. ஓகே. எனக்கு இன்னொன்று ஒரு டவுட்டாக இருந்தது சார். ஸோ இந்த ட்ராமா பண்ணுறாங்கல்ல, அவங்க சினிமா மேலே அதிகமாக ஆசை கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அது உண்மையா சார்? இல்லை இல்லை, அது டிஃபர்ஸ் இல்லைங்களா? டிஃபர்ஸ் இல்லை இல்லை அப்படி சொல்ல ஒரு டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஓகே ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ட்ராமாவில் தலை கட்டினா சினிமாவில் எடுத்துக்கலாமே அப்படியே ஆசை நிறைய பேருக்கு இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. ஒருத்தர் 2 பேர் ட்ராமா போகிற சினிமாலாம் வேண்டாம் அப்படிங்கிற யாரும் முக்கால்வாசி யார் இருப்பான்னா லைஃப்பில் செட்டில் ஆனவாளாக இருப்பாள். செட்டிலாட்டின்னு நமக்கு இந்த கவலை இல்லை, சினிமா ட்ராமானும் அவசியம் இல்லை, வந்தால் போவோம் வேணானா வேணாம் அப்படின்னு இருப்பான். பட் எனக்கு என்ன இருக்கிறது போருங்கிற மாதிரி தான். ஏன்னா இந்த நாடக கலையில் வந்து நம்மளோட நடிப்பை வந்து நல்ல வெளிப்படுத்தலாம், அவ்வளோதான், நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து பயங்கர வெளிப்படுத்தலாம். பட் சினிமாவில் அப்படிங்கும்போது ஒரு சில கட்டுப்பாடு இருக்கும் நமக்கு. அப்படி இல்லை, சினிமாலேயும் பண்ணலாம், பர்ஃபார்ம் பண்ணலாம். சினிமா பண்ண ரீச் ஆகும்ல, நாடகம் உங்களுக்கு அதை பட்டு ஆனால் லைவ் ட்ராமாங்கிறது லைவ். நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணோன்னா உங்களுக்கு பதில் கிடச்சிரும். சினிமாவில் அப்புறம் தான் கிடைக்கும். அப்புறம் பத்திரிக்கையில் எழுதி அவா சொல்லி அப்புறம் ஒரு 10 பேர் பாராட்டும் போது தான் உங்களுக்கு தெரியும். அதனால் சினிமா வேறு, ட்ராமா வேறு. ஆனால் சினிமாவிலே பர்ஃபார்ம் பண்ணலாமே. சார் சிவாஜி கணேசனை விட ஒருத்தர் உண்டா சார்? அவர் ட்ராமாலேயும் பெருசாக வந்தார், சினிமாலேயும் பெருசாக வந்தார். அதனால் அதுக்கு 2த்துக்கு டிஃபரன்ஸே கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்று தான். இப்போதைய சினிமாவில் பார்த்துட்டு இருக்கீங்களா சார்? இப்போ வரக்கூடிய படங்கள்லாம் பார்க்குறீங்களா சார்? இல்லை சார். ஏன் சார்? தோணலை. அது நன்னா இல்லை அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஓகே ஓகே. எனக்கு பார்க்கணுன்னு தோணலை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கடைசியாக பார்த்த படம் என்ன படம் சார்? கடைசியாக ஏதோ படம் பார்த்தேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு போலயே சார் படம் பார்த்து. இல்லை இல்லை, தேட்டருக்கு போய் பார்க்கல. ஓகே. வீட்டில் போடுறது பார்த்தேன். இந்த ரஜினி இது அந்த ஜெயிலர். அது பார்த்தேன். ஓகே ஓகே. எப்படி இருந்தது சார்? நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ எல்லா படமும் என்னன்னு தெரில, வெட்டுறது குத்துறது, அதில் வந்து தப்பிக்கிறது வந்து ஹீரோ தப்பிப்பார், ஹீரோயின் தப்பிப்பாங்க, டைரக்டர், கதாசிரியர் இவெல்லாம் தப்பிப்பாங்க, எல்லோரும் கொண்டு விடுவாங்க போடுறது. ஆமாம், எல்லா படத்துலையும் அப்படி தான் இருக்குது, எல்லா படமும் அப்படி தான் இருக்குது. ஒருத்தர் விடாமல் கொண்டு விடுறாங்க. என்ன சார் இது, எனக்கு புரியல. மேபி மக்களை எதிர்பார்க்குறாங்களோ என்னமோ சார். ஏன்னா வியாபார ரீதியாக தானே இப்போ சினிமா வந்து போயிட்டு இருக்கு அது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மோசமாக இருக்குது சார். அது என்னை பொறுத்த வரைக்கும் வளர்கிற குழந்தைகளுக்கு இது தப்பாக இருக்குது. வளர குழந்தைகளுக்கு எத்தோட கன் அடிக்கணும் பாருங்க, குழந்தைலாம் கத்தி அடிக்கணுங்கிறது இப்போ ஈஸியாக தற்கொலை பண்ணிக்கிறான் பாருங்க. 10 வயசு பையன், 10ஆவது படிக்கிற பையன் லவ் எனக்கு செல்லுனா அவளை கொல்லணுன்றான். எதனால் வந்தது? சினிமா தான். சினிமா நல்லதுன்னு சொல்கிறது, கெட்டதுன்னு சொல்கிறது, நம்ம எடுத்துக்கிற விதம். ஆனால் இப்போ இருக்கிற சினிமாவில் ரொம்ப மோசமாக இருக்கு. வர வயலன்ஸ் டூ மச், பியாண்ட் த லிமிட். அப்போது ரஜினி சார், அருணாச்சலம்ல ஒரு ரஜினி சாரை பார்த்துருப்போம். இப்போ ஜெயிலரில் ஒரு ரஜினி சாரை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? ஏதாவது ஒரு வேறுபாடு தெரிஞ்சுதா சார்? இல்லை இல்லை, அவன்கிட்ட அந்த வேறுபாடே கிடையாது. இல்லைங்களா சார்? நைசஸ்ட் ஜென்டில்மேன் எனக்கு தெரிஞ்சு. எந்த ஒரு ஃபால்ஸ் இதுவும் கிடையாது அவர்கிட்ட. ஃபால்ஸாக இருக்கவே மாட்டார். வாங்க எல்லாம் வாங்க இப்படி அது சமாளம் தான் பேசுவார். ஓகே ஓகே. ஆமாம், ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு வந்து அந்த ஜூப்ளி ஹில்ஸ் அந்த காஃபி சீன், பாம்பு சீன்லாம் அங்கே தான் எடுத்தார். வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப நல்லா இருந்தது அவரோட பழகிருந்து. அதுக்கப்புறம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு டப்பிங் முடிச்சுட்டேன். ஒரு நாளைக்கு சார் ஒரே ஒரு டப்பிங், அவர் வந்து அடுப்பு பற்ற வைக்கிறச்சு உங்கள் வாய்ஸ் வரணும் அப்படின்னா வரேன் அப்படின்னா. நான் லிபர்ட்டி தேட்டர்கிட்ட ஏதோ ப்ரீவியூ தேட்டர் போனேன். ஒருத்தர் சொல்லு சார் ரஜினி பேசிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. சரி வெயிட் பண்ணுறாங்க. ஒன்றும் தெரில உங்களுக்கு கிடையாது சார், நீங்கள் உள்ளே போகலாம், நீங்கள் வந்தோன்னா வர சொன்னார் சொன்னேன். வாங்க சுப்படி என்ன சார், நான் மாதிரி டப்பிங்க. ஐயோ
எந்த இது பண்ணுப்பா இந்த அவரது போட்டுப்பா அவர் சீனை நான் பார்க்கணும் அப்படின்னு ஏய்ப்பா. என்னை முடிச்சு அமுச்சிட்டு அப்புறம் தான் அவர் போட்டான். ஓகே சார். இன்ட்ரெஸ்டிங். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே ஓகே வா. சச் அ நைஸ் ஜென்டில்மேன். ஒன்லி திங் இஸ் அவர் என்ன பண்ணார், ஒரு சீனில் வந்து காஃபி துப்புற மாதிரி வரும், நான் ஓங்கி துப்பிட்டேன். சுப்படி இல்லை சார் இது சார் செகண்ட் டேக்கு ஐயோ நீங்கள் நிறைய படம் பண்ண சுப்பனி அப்படின்னார். பட்டு அதுக்கு அவருக்கு இன்னும் கூப்பிடணுன்னு சந்தர்ப்பம் இல்லையா என்ன தெரில. அப்புறம் ஒன்றும் இல்லை, அப்புறம் எதுவுமே பெரிய இல்லை. அதுக்கப்புறம் யாரும் 2-3 பேர் கூப்பிட்டா ஓகே. அப்போ எனக்கு ஆஃபீஸ் டென்ஷன்னால வரலே சொல்லிட்டேன். அப்புறம் அவளும் புரிஞ்சுட்டு அவர் வரமாட்டார் போடுறேன். ரீசெண்டாக கூட ராஜான்னு கேமராமேன் ஒருத்தர் தான், ஓகேங்க. அவர் கூப்பிட்டா நீ சினிமாலாம் கூப்பிடாதீங்க சார். இன்னொன்று தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒன்று நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லைங்களா? தவறான ஒரு கேரக்டர் வந்துருச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நான் வர முடியாதுன்னா கேவலமாக, அதுக்கு அவாய்ட் பண்ண பெட்டர் இல்லை. உண்மை உண்மை சார். அதுதான் காரணம். அதுவும் ஒரு ரீசன் ஓகே சினிமா பண்ணாது. ஓகே, அது ஒரு ரீசன். கேரக்டர் வந்து தப்பா வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல நம்ம அது சைட் போகல. அவன் அது யூஸ் பண்ணிட்டான்னா அது அதிகமாகிடும். அப்புறம் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதாவது எதுக்கு வம்பு அப்படிங்கிறதுனால அது அப்படியே போயிருச்சு இல்லைங்களா? அப்போதைய டைம்ல இப்போ அருணாச்சலம் பண்ற டைம்ல உங்க கூட இருக்கிற நண்பர்கள்லாம் படம் பார்த்துட்டு தொடர்ந்து பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் ஊக்குவிச்சிருப்பாங்க இல்லைங்களா? நிறைய பேர் சொன்னேன். ஓகே, அந்த டைம்லயும் நம்ம பெருசா இல்லை, எனக்கு இந்த ஆஃபீஸ் சொன்னேன். என்னோட மனசு வந்து என் ஆஃபீஸ் தான் முக்கியம், செகண்டரி தான். ஏன்னா ட்ராமாக்கோசரம் ஏகப்பட்ட லீவ் எடுப்பேன். உங்களுக்கு தெரியாது, 80s 90sலாம் கோவில்பட்டி, விருதுநகர், அருப்புக்கோட்டையில் நிறைய ட்ராமா இருக்கும் சம்மரில். எவரி சாட்டர்டே சண்டே ஊருக்கு போயிடுவேன். ஷூட்டுக்கு போயிருவீங்க? ஷூட்டு இல்லை, ட்ராமாக்காக ஸ்டேஜ் பிளேக்கு போயிட்டே இருப்பேன். நிறைய லீவு. அப்புறம் உலகம் முழுக்க சுற்றிருக்கேன். அமெரிக்கா, அதுக்கு 2 மாதம் லீவு. அங்கெல்லாம் ட்ராமாக்காக தான் ட்ராமா தான், எல்லாமே ட்ராமா தான். எல்லாம் ஒய்ஜி மகேந்திரனால தான் இது கிடச்சிது. அந்த வகையில் இப்போ ஒய்ஜி மகேந்திரன் சார் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு நபர். ட்ராமாவில் இன்னைக்கு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்கன்னா அது காரணம் ஒய்ஜி மகேந்திரன் சார் தான். அதில் சந்தேகமே கிடையாது. இப்போது அருணாச்சலம்ல சுப்பிரமணியன் சார் அவரோட பெர்ஃபார்மன்ஸை விட 1997 வந்த மிஸ்டர் பிரெயின் அப்படிங்கிற ஒய்ஜி மகேந்திரன் சாரோட சீரியல்ல வந்து உங்களோட கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படி மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நான் பார்த்ததில்ல அந்த சீரியல். வில்லன் கேரக்டர் பிரெயின்ஸ், ஒரு நல்ல பிரெயின், ஒரு கெட்ட பிரெயின். நல்ல பிரெயின் வந்து ஒய்ஜி மகேந்திரா, கெட்ட பிரெயின் நான் வில்லன். அது வந்து எல்லாருமே வந்து எதிர்த்தா. சுந்தரம் தான் டைலாக்ஸ்ன்றது. சுந்தரம் சுப்புனி போடுன்னு சொன்னார். நான் சுப்புனி தான் சுப்புனி போடலாமா என்னமான்னு யோசிச்சார் சுந்தரம். சுப்புனி தான் பண்ணணும், வேறு யாரும் பண்ணக்கூடாதுன்ட்டான். அவன் தான் பண்ணணும். எப்படி தான் பண்ணலன்னா அது கிட்ட. அந்த டைம்ல மக்களோட வரவேற்பு உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தது சார்? அந்த ஏன்னா இப்போ வரைக்குமே அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஊருக்கெல்லாம் போனால் சொல்லுவாங்க சார் மிஸ்டர் பிரெயின் பார்த்தா சார் நல்லா இருக்கு. இன்னைக்கு கூட யூடியூப்ல வந்துட்டு இருக்காது மிஸ்டர் பிரெயின் வந்துட்டு இருக்கு. ஸோ அதான் இப்போ வில்லன் அப்படிங்கும்போது இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா நல்லா ஆளு ஹெயிட் அண்ட் வெயிட் பாடி மஸ்தா வச்சிருப்பாரு, அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அந்த கான்செப்ட் இப்போ வந்துருத்தேன், முந்தி இல்லை. இப்போ எம்என் நம்பியார், பிஎஸ் வீரப்பா, அவள் தான் வில்லன்கள் அப்படியே ஒரு கான்செப்ட் வச்சுருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. எல்லாருமே ஹீரோ கூட வில்லனாக பண்ணலாமே. த திங் இஸ் நெகட்டிவ் கேரக்டர் தானே, என்னபடி கேன் டூ. மக்கள் ஏற்றுப்பாங்க, எப்படி இருந்தாலும் ஏற்றுப்பாங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தது அவ்வளோதான். இல்லை அந்த டைமில் நீங்கள் ஏதாவது சந்திச்சது ஏதாவது? இல்லை அப்படி ஒன்றும் எதுவும் இல்லை இல்லைங்களா? அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. இல்லைங்க, பர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாம் பேசினான். மற்றபடி ஒய்ஜி மகேந்திரன் சார் கூட உங்களுக்கு ட்ராவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? டீட்டெயில் நிறையா சொல்லணும். சொல்லலாம் சார். நான் வந்து சின்ன குழந்தையில தான் ரேடியோ கூத்த பேரை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். புலிப்பயல், அப்புறம் இன்னும் 2-3 ட்ராமா எழுதினேன். இப்போ இருக்கிற கலைவாணரங்கம் தான் சில்ட்ரன்ஸ் தேட்டர் இருப்பேன். அங்கே தான் அங்கே ட்ராமா நடக்கும். அப்போது வந்து ஏதோ ஒரு ட்ராமாக்கு யாரெல்லாம் வந்தால் திரும்ப பூவராகன், அப்போ சீஃப் மினிஸ்டர் பக்தவத்சலம், அவெல்லாம் வந்து மாலை போட்டான் எனக்கு. அந்த ஃபோட்டோ வச்சுருந்தேன், அது எங்கே இருக்குன்னு தெரியாது. அவள் வந்து மாலை போட்டான் எனக்கு. அப்புறம் அவர் ட்ரூப் தான், அவர் தான் சின்ன சின்ன ட்ராமாலாம் இது பண்ணார். சப்சிக்வெண்ட்டாக ராமகிருஷ்ண சுர சங்கம்னு மயிலாப்பூர் ருட்டிகாத்தில் இருந்தது. அவர் ட்ரூப்பில் கொஞ்சம் நாள் 4-5 ட்ராமா பண்ணேன். அதுக்கு அடுத்தது வந்து ராதுன்னு எங்கள் மண்ணியோட அத்தை பையன், அவர் பெரிய RBI ராது எல்லாருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் சினி ஃபீல்டு எல்லாருக்குமே தெரியும், ட்ராமா ஃபீல்டு தெரியும். அவர் கொஞ்சம் ட்ராமா பண்ணேன். BA பாஸ் பண்ண உடனே எங்கள் அண்ணா ஃபிலிப்ஸில் இந்தியாவில் இருந்தார். எங்கள் அண்ணாவோட பாஸ் ARS எங்கள் அண்ணா சொல்லி ARS நாளைக்கு வர சொல்லிட்டாங்க சொல்லி, அப்போ சாஸ்திரி போர்டில் தான் OGP சாரோட வீடு. அங்கே போனேன், எடுத்துட்டேன். அதுலேருந்து ஆரம்பம். ஃபஸ்ட்டு ட்ராமா பத்மவியூகம். அதுலேருந்து இது வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த ட்ராவல் அப்படிங்கிறது அதான் ஒய்ஜி மகேந்திரன் தான். அங்கே போன உடனே
ஓய்ஜி மந்திரா டுக் ஓவர் மீ. ஓகே. ஃபுல் ட்ரைனிங் அவன் தான். இன்ஃபேக்ட் இப்போ ட்ராமாவில் கூட எனக்கு ஸ்கிரிப்டை விட அவன் தான் முக்கியம் எனக்கு. ஸ்கிரிப்டை நான் படிக்கவே மாட்டேன். அவனோட ஸ்கிரிப்டை தூக்கி போடுமா அவன். எப்போ ஸ்கிரிப்டை வச்சுக்காத, நான் சொல்கிறத வாங்கிக்கோ அப்படிமா. அதுலேருந்து இன்னி வரைக்கும் அதான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அவன் சொல்லுவான் என்னென்ன டைலாக், என்ன பெரிய டைலாக் இருந்தாலும் அவன் இதை வாங்கிக்க மனசில், இப்படியே சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதை ஐடியா வாங்கிக்கோம்மா அவன் சொல்ல அப்புறம் ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் ஸ்கிரிப்டை பார்ப்பேன். ஸோ அதனால் அவன் சொன்னது அப்படியே பதிகிறதுனால அப்படியே எனக்கு பழக்கமாயிடுச்சு. சார்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கீங்களா இந்த ஆர்வம் எங்கேருந்து வந்துச்சு? ஏன்னா இப்போ வரைக்கும் சினிமாவில் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எத்தனையோ நடிகர்கள் வராங்க, நடிக்கிறாங்க, வந்த தடமே தெரியாமல் போகிற காலத்தில் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒய்ஜி மகேந்திரன் சார் அவர்கள் வந்து பிரமாதமாக பாம் ஜீனியஸ் சார் அவர். உண்மை சார், பாம் ஜீனியஸ். அண்ட் ஹி இஸ் சின்சியர் இன் டூயிங் எவ்ரிதிங். ட்ராமாவும் சரி சினிமாவும் சரி ரொம்ப சின்சியராக பண்ணுவான். தனக்கு கொடுத்த கேரக்டரை உழைச்சி பண்ணுவான் டெஃபினட்டாக. அண்ட் அவனுக்கு வந்து நல்ல இமேஜினேஷன் உண்டு, கற்பனை திறன் நிறைய உண்டு. அதனால் அவன் ஈஸியாக சர்வைவ் ஆகிடுவான். இன்னும் ஒரு 25 வருஷம் கூட சர்வைவ் ஆவான் இருப்பாங்க இல்லைங்களா? ஆமாம். அந்த அந்த நடிப்பு அப்படிங்கிறது உடம்புல ஊறி போச்சு அவனுக்கு. அது ஒரு வெறி. 6 மணி ஆனால் அவனுக்கு ட்ராமாக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவன். என்ன சார் ஈர்க்குது நாடகக்காரர்கள் வந்து இப்போ சினிமாக்காரர்களோட லைவாக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறது, அதை விட என்ன வேணும்? அந்த பாராட்டுகள் தான் அவங்க லைவாக கிடைக்கிறது. நீங்கள் ஒரு டைலாக் சொல்லி கிளிக் ஆச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கும், 4 பேர் கை தட்டினா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் ஒரு கேள்வி கேட்குற ஆர்டிஸ்ட்டை 10 பேர் ஆஹா சூப்பர் கேள்வி சார் அப்படி கை தட்டோம், ஆஹா அடுத்த கேட்டு இது வரை பிரமாதமாக கேட்கணும்னு தோணுமா? அது ஆக்ட் பண்ணும்போது கிளிக் ஆச்சுன்னா அப்புறம் ஆஹா சூப்பர் இதே பண்ணணும்டா அப்படின்னா பாராட்டு. அப்போ பைசா முக்கியமாக வராது இல்லை உங்க மைண்டில்? ஏதாவது ஒரு அனுபவம் நல்லா உடம்பு சிலிர்த்து போன வரைக்கும் நீங்களே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக நடித்த ஒரு ட்ராமா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு கிடைச்ச ஒரு பாராட்டு ஏதாவது ஒன்று ஞாபகம் இருக்குங்களா சார்? இல்லை, எல்லா ட்ராமாலையும் எனக்கு அவன் நல்ல கேரக்டர் தான் தருவான். அவனே சொல்லி கொடுத்துருவான். மூமெண்ட்டு முதற்கொண்டு இந்த வாக்கு வச்சுக்கோ, இந்த மாதிரி பேசு, எல்லாமே அவன் சொல்லி கொடு. நான் வந்து என்னோட முயற்சி எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு பிட்டும் ஓய்யமாக எல்லாம் அவன் சொல்லி கொடுத்துருவான். அப்படியே பண்ணுவேன் அந்த. பட் ட்ராமா 10 யுகம் முதல்ல வந்து ஃபஸ்ட் 10 யுகம், அப்புறம் குருஷேத்திரம் பண்ணேன். ரகசியம் பரமரசம் ஹிட் ஆச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த வாழைப்பழ ஜோக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்பலாம் ஜோக்கு அது கிளிக் ஆச்சு. வெங்கட்டோட ஃபஸ்ட்டு பிளே ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கடமை கண்ணிங்கட்டு பாட ஒரு ட்ராமா, அதில் மியூசிக் கொடுத்துட்டே நான் ஸ்டேஜில் வருவேன். ஒவ்வொரு டைலாக்கில் மியூசிக் கொடுத்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இது மிஸ்டர் பிரெயின் அந்த இதுலேயும் அதில் நல்ல கேரக்டர். அப்புறம் லக்ஷ்மி கல்யாண வைபவம் போட்டோம். அதில் ஒரு வேப்பத்தூர் மாமா, ரொம்ப என்ன சொல்லுவேன் வம்பு பிடிச்ச மாமா, அது மாதிரி அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி. அதில் நல்ல நேம் எனக்கு. ரிஹர்சல்லே கிளிக் ஆச்சு, ரிஹர்சல் எப்படி கிளிக் ஆச்சோ அதே மாதிரி ஸ்டேஜ்லேயே கிளிக் ஆச்சு. ஆமாம் ஆமாம், அது ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த சாருகேசி ரொம்ப பிடிச்ச கேரக்டர். இது என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப நேச்சுரலாக வர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சிரமப்படாமல் கேஷுவலாக இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன். அதில் அந்த மாதிரி நாடகத்துலேயும் நமக்கு அங்கே கேஷுவலாக இருக்கு. அது ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சிரமப்பட வேண்டாம், இப்போ பேசுகிற மாதிரி பேசினாலே போதும். இயல்பா நம்ம வாழ்க்கையில் என்ன இயல்பா இருக்குமோ அதை வெளிப்படுத்தினா போதும். அது வெளிப்படுத்தினா போதும். அந்த மாதிரி இருக்குது. மிஸ்டர் பிரெயின் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக பண்ண வேண்டியது, வில்லனுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஆர்டிஃபிஷியல். அவ்வளோதான், அதுதான் கரெக்ட். என்னைக்காவது யோசிச்சதுண்டா, நம்ம நல்லா நடிக்கிறோம், மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு, நிறைய படங்கள் வருது, ஆனா ஒரு பயம் அப்படிங்கிறதுனால நம்ம சினிமா சைடில் பெருசா போகாமே இருக்குமே அப்படிங்கிற ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, இது நோ ரிக்ரெட்ஸ், நோ ரிக்ரெட்ஸ் அட் ஆல். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இன்னி வரைக்கும் நான் அருணாச்சலம் பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தப்பாக படம் பண்ணி அது ஞாபகம் வந்து கொடுத்தோன்னா அருணாச்சலம் மறந்து போயிடாதா? அருணாச்சலம் அதுக்கப்புறம் உனக்கு இல்லை, என்னோட பெருசாக சினிமாவில் சீன்லாம் இல்லை. அதனால அருணாச்சலம் ஸ்டில் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏதாவது தப்பாக பண்ணி அதை பேச ஆரம்பிச்சு அதை மறந்துடுவீங்கல்ல. இதுவே போடுமே லைஃப்பில் இல்லையா? மக்களுக்கு நம்ம ஏன்னா இப்படியும் அந்த பைசா எனக்கு ஒட்டலை, வெறும் பேர் தானே, அது இருந்துட்டு போட்டுமே, அவ்வளோதான். அது அந்த பைசா ஹோட்டல் அப்படிங்கிறது அது என்னோட நம்பிக்கை. இது வந்து என்னோட நம்பிக்கைன்னா எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருது. இதை எல்லாருக்கும் நான் சொல்லலை, எல்லாருக்கும் ஒட்டலாம். பாவம் உழைக்கிறவான் பாவம் எத்தனையோ பேர் இருக்கா, அவளுக்கு ஒட்டலாம். எனக்கு என் பகவான் அப்படி வச்சுருக்கான்.
நீ கம்பெனி தானே சம்பாதிக்கணும், அந்த பைசா தானே ஒட்டும், ட்ராமா சினிமா பைசா ஒட்டாதுன்னு எனக்கு வச்சு ஓகே சந்தோஷம், அவ்வளோதான். அவ்வளவுதான். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்க்கைய நடத்துவோம், அவ்வளோதானே, சிம்பிள். ஓகே. சூப்பர் சார். யதார்த்தம் அதானே சார். அவ்வளவுதான் சார். என்ன யதார்த்தமோ அதை புரிஞ்சுட்டேன்னா கஷ்டமே இருக்காது லைஃப்பில். சார் ஃபேமிலி பத்தி நம்ம நான் சொல்கிறேன்ப்பா, ஆ. இப்போது எனக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ஆஃபீஸ் போகிறதுலையோ படிக்கிறதுலையோ பரீட்சை பாஸ் பண்ணுறதுலையோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ட்ராமா ஆக்ட் பண்ணுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ட்ராமா ஆக்ட் பண்ணுடா நீ. இப்போ ஒவ்வொரு அம்மாவும் என்ன பண்ணுவா, நான் படிச்சியா பரீட்சை என்னம்பா, எங்கள் அம்மா இல்லைடா சனிக்கிழமையாச்சா சுப்னி சினிமாவுக்கு போலியாடா. யார் சார் கேட்போம், எங்கள் அம்மா கேட்போம். அப்படிங்களா சார்? ஆமாம் சனிக்கிழமையாச்சே சிவாஜி கணேசன் போய் படம் பார்த்துட்டு வாடா, கற்றுக்கோடா போடா, போய் பார்த்துட்டு வாடா அப்படி. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். நான் ட்ராமா ஆக்ட் பண்ணுறது, ட்ராமா ஆக்ட் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட். அப்போ எங்கள் வீட்லேயே ட்ராமாலாம் போடும். பெரிய அந்த காலத்து வீடு சின்ன ஸ்க்ரீன்லாம் போட்டு ட்ராமாலாம் போடும். ஐயோ எங்கள் குழந்தை எப்படி பண்ணுறான் பார் அப்படிம்பா, அவ்வளோ பெருமைப்படுவான். ஸோ நான் ட்ராமா அப்புறம் பண்ணேன் நிறைய. இந்த எங்கள் அம்மா 9 to 1 ஜூனில் காலம் பண்ணேன். அது வரைக்கும் எல்லா ட்ராமாக்கும் வருவாங்க எங்கள் அம்மா. பார்த்துட்டு எனக்கு ஒரு வாட்டி கால் அடிபட்டுருச்சு, நடக்க முடியல. மாத்திரம் ஏதோ ரிஹர்சல் கூப்பிட்டா, காலில் அடிபட்டுருக்கு மாதிரி எப்படியாவது போட ரிஹர்சல்லாம் கூடாத போட்டு வந்துடுவோம் நாங்கம்மா. அவ்வளோ ஈடுபாடு இல்லை? அவ்வளோ ஈடுபாடுங்க, நான் ட்ராமா ஆக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈடுபாடு. அது மாதிரி எங்கள் அண்ணா சங்கரன் பரவதால் ஃபிலிப்ஸ் சொன்னேன் இல்லையா, இப்போ எங்கள் அண்ணா பையனோட நைரோபியில் இருக்கார். அவருக்கு வந்து ட்ராமா என்ன ஒரு ஹேஷனாக டென்ஷனாக இருப்பார். 10 மணிக்கு சுற்றி ட்ராமா எப்படி போச்சு முடிச்சுட்டு இருப்பேன் ஆற்றுல. ட்ராமா எப்படி போச்சு, நல்லா போச்சு அப்பா, வெரி குட். அவ்வளோ ஆசை நான் ட்ராமா ஆக்ட் பண்ணுறேன். கீழே இருந்து நீங்கள் நடிக்கிறத பார்க்கறது அவ்வளோ சந்தோஷம். ஒரு பியூசி படிக்கிற ஒரு பிஏ படிக்கிறதுக்கும் இந்த ட்ரூப்பில் ஜாயின் பண்ண பிஏ முடிச்சு கூட எனக்கு தனியாக வெளில போக தெரியாது. எங்கள் அண்ணா தான் சைக்கிள் அழைச்சிட்டு போவான். ரொம்ப நாள் வரைக்கும் தனியாக போக தெரியாது, அண்ணா தான் எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போவான். அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வாழ்க்கை இருந்தது. நாடகங்களோட பார்வையாளர்களும் அவ்வளோ இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா சார்? அப்போனா பின்ன என்ன சார், இப்போ வரைக்கும் ஃபுல்லு சார். ஆமாங்க சார். அப்போல்லாம் ட்ராமாலாம் ஃபுல்லு. யார், ராகினி கிரியேஷன், மனோகர், சோ, எங்கள் ட்ரூப்பு, சேஷாத்ரி, இத்தனை ட்ரூப்பு, எல்லா ட்ரூப்பும் 100-200 ட்ராமா போடுவான். என்ன கூட்டம் வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. பாசாய சபாவில் போட்டால் 2 நாள் போடுவா, பாசாய சபா 2 நாளும் வழியும். இப்போது 4 சபா சேர்ந்து ஒரு ட்ராமா போட்டால் கூட 100 பேர் வருதே பெரிய விஷயமா இருக்கும். காரணம் அவள் இல்லை, தப்பு சொல்ல மாட்டேன். இப்போ என்ன எடுத்திங்கன்னா சார் நாளைக்கு ஒரு விக்ரம் இருக்க வரையும் நான் வரலப்பா, விட்டு வரதே எனக்கு பிடிக்கிறது இல்லை, அப்படி தான் சொல்ல தோணும். இப்போ இருக்கிற டிராஃபிக்கு, காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் போனால் ஒரு இடத்துக்கு போனோன்னா எவ்வளோ செலவழியும். இதுக்கு வீட்டிலேருந்தே பார்த்தா போகிறோமே அப்படி தோடுறது இல்லை. அதான் காரணம். டிவி வந்துருச்சு, மொபைல் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, இங்கேயே பார்த்தா போகிறேன், இதுக்கு சிரமம் போட்டு வரணும் அப்படின்னு தோணு போகிறோம். படங்கள் பார்க்குறதுக்கு தியேட்டருக்கு ஆளுங்க போகிறதே கம்மியாயிருச்சுங்க சார். எப்படி சார் போவாங்க சார்? விற்கிற பைசா அவனுக்கு விலைவாசி விற்கிற விலைக்கு குடும்பத்தை நடத்துவானா, இதுக்கும் இருக்குது போகிறவா இருக்கா, அவளை தப்பு சொல்ல மாட்டேன். பட் மற்ற நாளைக்கு என்னோட மனசு தானே இருக்கும், வீட்டில் இருந்தால் போடுறது தானே தோணும். ஆனால் வீட்டில் உங்களுக்கு அம்மா வந்து ஃபுல் இதுதான், நீ போய் நடிச்சா மட்டும் போதும், ஆமாம் சினிமாவுக்கு போ நடி, இதுதான் சொல்லிட்டே அதான் இருப்பாங்க. சொல்லிட்டேன். உங்களோட அவங்களுக்கு ஆர்வம் அவ்வளோ அதிகம். ஆர்வம். ரைட், கரெக்டான வார்த்தை. என்னோட எங்கள் அம்மாவுக்கு தான் ஆர்வம். ரிஹர்சல் போல தூங்கிட்டு இருக்கேன், நீ போட மாதிரி கூப்பிட்டாண்டா போடாமா, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எங்கள் அம்மா. காலமான பார்த்து நானும் என் ஒய்ஃப் பேர் உமா, எங்கள் அம்மா நான் தான் கடைசி பையன். சாகும்போது சுப்னி உமா நினைச்சது. பாசம் அதிகமாக இருந்திருக்கு அம்மா. யார் பார்த்துப்பா வாழை, அந்த கவலை. உங்களை யார் பார்த்துப்பாங்கங்கிற அந்த கவலை, அது அவ்வளோ பாசம் வச்சுருந்துருக்காங்க. 2 பேரும் ஒன்றையும் ஒய்ஃபு யாரா பார்த்துப்பா, அவளுக்கு ஒன்றும் தெரியலையாடாப்பா. ஆனால் அது காலம் கற்றுக் கொடுத்துருச்சு, எல்லோரும் நல்லபடியாக வந்தாச்சு. சொல்கிறேன் உங்களுக்கு அவ்வளோ பாசம். பொதுவாக அந்த கடைக்குட்டி பையன் மேலே வந்து அம்மாவுக்கு அதிகமாக எப்போயுமே பாசம். மிஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள். இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா காலப்படுறது நான் ஊரில் இல்லை, ட்ராமாவுக்கு பெங்களூர் போயிருந்தேன். பெங்களூர் போயிட்டு வேனில் வரும்போது வேறு ஆக்சிடென்ட், டயர் பஸ்ஸாக ஓடிடுச்சு. நீங்கள் வந்து அந்த வேன் நாங்கள் ஒரு ட்ரூப்போடு வந்துட்டுருக்கோம், ஒய்ஜி மஹேந்திரா எல்லோரும் பஸ்ஸில் வந்துட்டுருக்கோம். டயர் தனியாக போயிடுச்சு. அது ஒரு 2 hours டிலே. நான் இங்கே 10 மணிக்கு வரும்போது ஆற்றுல அம்மா பாடி தான் இருக்குது. கடைசி நிமிஷத்தில் கூட இருக்க முடியல அப்படிங்கிறது. ரொம்ப சாரி சார். பரவாயில்ல, ஆச்சு 91 பாருங்களேன்,
32 வருஷம் ஓடி போயிடுச்சு. வாழ்க்கை கடந்து போயாச்சு இல்லைங்களா? அடுத்த ஆச்சு, இப்போ பேசுறது முடிஞ்சு போச்சு. சார். இது கனவாயிடுச்சு. அவ்வளவுதான் சார். அவ்வளோதானே. தேங்க்யூ ஸோ மச் சார். பரவாயில்ல. Thank you. நன்றி, Thank you. நன்றி, மிக்க நன்றி. KLM Digilakshmi, smart way to invest gold. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது.